ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நாம் தனுசு லக்னக்காரர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தனுசு லக்னக்காரர்களுக்கான சில டிப்ஸஸ், என்ன தசாபுக்தி காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை தரும், எந்த தசாபுக்தி காலகட்டங்களில் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். சரிங்க, முதல்ல தனுசு லக்னம். இது ஒரு ஆன்மீக லக்னம். பொதுவாகவே தான் எந்த கலாச்சாரங்களை பின்பற்றி பிறக்கின்றார்களோ அந்த கலாச்சாரங்களை கட்டி காக்கக்கூடிய ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்குங்க. ஆன்மீக நம்பிக்கை, தர்ம சிந்தனைகள், தானம் செய்கின்ற குணங்கள், இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய லக்னக்காரங்க இவங்க தான். நல்ல கோபம் வரும், சரிங்களா? ஆனால் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், தர்ம சிந்தனை மிக்கவர்கள், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதையே தன்னுடைய குண சிந்தனை ஓட்டமாக நிறைய நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த ஆகமங்கள், தான் பிறந்து வளர்ந்த மதம் சார்ந்த அந்த தெய்வ புத்தகங்கள் அதிகமாக படிக்கிறது, அந்த தெய்வ சார்ந்த காரியங்கள் நிறைய கற்றுக்கிறது, ஆன்மீக மார்க்கங்கள் சார்ந்து நிறைய பயணிக்கிறது, நிறைய உதவி பண்ணுறது, இந்த மாதிரியான குண அமைப்புகள் மேலோங்கிய நண்பர்கள் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க. சரிங்களா? குல வழக்கங்களை கட்டி காப்பதில் வல்லவர்களான லக்னக்காரங்கன்னா அது இவங்க தாங்க. இப்பேற்பட்ட இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள்லாம் செய்கின்ற பொழுது சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆன்மீகம் சார்ந்த பணிகள், ஜோதிடம் சார்ந்த பணிகள், அறிவியல் சார்ந்த, குறிப்பாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறாங்கன்னா சிறப்பு. பேங்கிங் செக்டார்ஸ் சிறப்பு, டீச்சிங் செக்டார்ஸ் சிறப்பு, நீதித்துறை சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? குறிப்பாக நிறைய ஆன்மீக பணிகள், குறிப்பாக இந்த கோவில் கட்டட வேலைகள் செய்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல வருங்க. வரைபடம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் தொழிலாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்கிடெக்ட் மிக சிறப்பாக வருகின்ற அமைப்பு இவங்களுக்கு உண்டுங்க. சரி, இவங்களுக்கு என்ன உறவுகள் காரங்கிட்ட கவனமாக இருந்துக்கணும், எந்த உறவுக்காரர்கள் இவர்களுக்கு தீமைகளை அதிகமாக செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இவங்க உறவை பிரிக்கின்ற அமைப்புகள் இது சொல்லப்படலை. சில உறவுகள் நன்மையை செய்யும், சில உறவுகள் தீமையை செய்யும். அதில் இந்த உறவு கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அப்படின்னு கேட்டால், வாழ்க்கை துணை, தொழில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் மேக்ஸிமம் வாழ்க்கை துணையோட ஐடியா எடுத்துங்க. பட் அவங்களோட தலையீட்டை பெருசாக வச்சுக்கிடாதீங்க. ஏன்னா வாழ்க்கை துணை தான் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பாங்க. அதே வாழ்க்கை துணையினால தான் தொழிலில் சில இடங்களில் நீங்கள் போய் லாக்கும் ஆவீங்க. அப்போ கூடுமான வரையிலும் அவங்க கிட்ட இருந்து ஒரு சஜஷனை வாங்கிக்கங்க. ஆனால் அவங்களுடைய தலையீட்டை, அவங்களுடைய அதிகாரத்தை தொழில் சார்ந்து நீங்கள் தனுசு லக்னக்காரங்க கொண்டு போனீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை தொழில் சார்ந்து சந்திப்பீங்க. ஆக வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவர்களால் ஏதாவது ஒரு மனசங்கடம், மன அழுத்தம் வந்துகிட்டே இருக்குங்க. அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சரி, என்ன தசாபுக்தி காலகட்டங்கள் தனுசு லக்னக்காரர்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அன்பு நண்பர்களே, தனுசு லக்னக்காரர்களை பொறுத்த மட்டிலும் என்ன மாதிரியான தசாபுக்தி நன்மை செய்யும்னா, உறுதியாக இப்போ நம்ம சொல்ல போகிறது 40% 45% நன்மையை செய்வார்கள். அந்த 40% அவர் அந்த கிரகங்கள் எங்கிருந்தாலும் தன் தசா காலத்தில் நன்மையை செய்யும். மீதம் இருக்கிற 60% அவங்க என்ன சாரம் பெற்றிருக்காங்க, என்ன இணைவுகள் இருக்காங்க, என்ன பாவாதிபத்தியம் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் மாற்றமடையும். ஆனால் 40% இப்போ நான் சொல்கிற கிரகங்களை பார்த்துக்கிடுங்க. தனுசு லக்னக்காரர்களுக்கு சூரியனின் தசை, செவ்வாயின் தசை, குருவின் தசை, இந்த 3 தசைகளும் நல்ல மேன்மைகளை செய்யும். இறுதியாக புதனின் தசையை நீங்கள் எடுத்துக்கலாம். தொழில் சார்ந்த அமைப்புகளில் இந்த 4 தசாபுக்தி காலகட்டங்களும் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு வகையில் நன்மையை செய்தே தீர்வார்கள். அவங்க முடியாமல் சரியில்லாத நிலைகள் அமர்ந்தால் மட்டும்தான் தீமைகள் நடைபெறும். அது அவங்க இணைவு, அது உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் சொல்லணும். சரிங்களா? ஆனால் உறுதியாக எங்கே இருந்தாலும் 40% நன்மைகள் உறுதி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதில் ஒருவர் தசாநாதன், ஒருவர் புக்திநாதனாக அமைகின்ற பொழுது, உதாரணமாக குருதசையில் சூரிய புக்தி, குருதசையில் சந்திர புக்தி, குருதசையில் சூரிய புக்தி, குருதசையில் செவ்வாய் புக்தி, குருதசையில் புதன் புக்தி அப்படின்னு வருகின்ற பொழுது, சூரிய தசையில் செவ்வாய் புக்தி, சூரிய தசையில் குரு புக்தி, இந்த மாதிரியான காம்பினேஷன் வருகின்ற பொழுது, ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புக்திநாதனாகவும் அமைகின்ற பொழுது வாழ்நாளில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கின்றார்கள். அப்போ கடுமையாக உழைக்கணும். அந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி உறுதி. அது நீங்கள் மாற்றமே இல்லை. சரிங்களா? அந்த காலகட்டத்தை கொஞ்சமாக உழைச்சிங்கன்னா வெற்றி சின்னது, நல்லா உழைச்சிங்கன்னா வெற்றி பெருசு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நம்ம உழைப்பை அதிகப்படுத்தணும் அந்த காலகட்டங்களில். சரிங்களா? அது அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளை வளர வைக்கும். சரிங்க, என்ன தசாபுக்தி காலகட்டங்களில் இந்த தனுசு லக்னக்காரர்கள் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டீங்கன்னா, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை நடக்கின்றது என்ற, உனக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்குது அப்படின்னு நம்ம பல பேரை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவங்களுக்கு உனக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்குது, கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா அது தனுசு லக்னக்காரங்க தான். தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கிர தசை வரும்போது தான் கடன் வரும், சுக்கிர தசை வரும்போது தான் நோய் வரும், சுக்கிர தசை வரும்போது தான் தொந்தரவுகள் அதிகமாகும். ஆக சுக்கிர தசை காலகட்டங்களில் ரொம்ப நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியமானது. அதுலேயும் குறிப்பாக
சுக்கிரதசையில் சுக்கிர புக்தி, சுக்கிரதசையில் புதனின் புக்தி, சுக்கிரதசையில் சனியின் புக்தி, சனியின் தசையில் புதன் மற்றும் சுக்கிர புக்தி, அதே போல் புதனின் தசையில் சுக்கிரன் மற்றும் சனி புக்தி. இந்த புக்தி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு உறுதியா தீமையை செய்யும், உறுதியா தீமையை செய்யும். இதுல சுக்கிரன் வந்து எங்கேயாவது போயிட்டு ஒரு நல்ல அமைப்புகள் அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த 40% உறுதியா தீமை, மீதம் இருக்கிற 60% நன்மை நடக்கும். சரிங்களா? அது உங்க சுய ஜாதகத்தை வச்சுதான் சொல்லணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, சுக்கிர தசை நடக்கின்றது என்றாலே அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு நினைச்சு பெருசா அகலக்கால் வைக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு நினைச்சு உறவுகளை இழுத்து பிடிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்றது, அந்த மாதிரி பொருளாதாரம் உறவு தொழில் சார்ந்து பெருசா அகலக்கால் வச்சிடாதீங்க. அந்த பீரியட்ல அப்படி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க. சரிங்க? என்ன எண்களை பயன்படுத்தலாம், என்ன நிறங்களை பயன்படுத்தலாம், என்ன ஓரைகளை பயன்படுத்தலாம், நல்லா புரிஞ்சுக்கிட்டணும். இது பயன்படுத்தினாலே வெற்றி கிடையாது, ஆனால் நீங்கள் செய்கின்ற செயலின் அந்த ப்ராசஸை சிறப்பாக கொண்டு போகும். வெற்றியும் தோல்வியும் உங்கள் ஜாதக தசாபுக்தியை பொறுத்தது. சரிங்களா? அந்த அமைப்பின் அடிப்படையில் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிவப்பு நிறம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும். சிவப்பு நிறம். அதனை அடுத்ததான் மஞ்சளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மஞ்சளும் வெள்ளையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் சிவப்பு தி பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே, இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எண்கள்ல எண் 1 எண் 9 ஆகச்சிறந்த மேன்மை. அதே போல் ஓரைகள்ல சூரிய ஓரை, செவ்வாய் ஓரை, குரு ஓரை சிறப்பு. கிழமைகள்ல ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை சிறப்பு. கலர்ஸ்ல வந்து சிவப்பு நிறம் மிக சிறப்பு இல்லைங்களா? இந்த மாதிரி கிழமைகள்ல வந்து வியாழனும் செவ்வாயும். ஆக இந்த விஷயங்களை நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது, முக்கியமான செயல்கள் செய்யும் பொழுது இதை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த ப்ராசஸ் சிறப்பாக அமையும். சரிங்க? என்ன தெய்வ வழிபாடுகளை செய்யலாம்? தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதன்மையான தெய்வ வழிபாடு சிவபெருமான். சிவபெருமானை தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இறுக பிடித்து கொள்ளுங்கள். அதனை அடுத்ததாக முருகப்பெருமான். ஆக சிவனாலயம் சென்று சிவபெருமானையும் அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகலத்திலும் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும், சகலத்திலும் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆக அன்பு நண்பர்களே, முருகன் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் இறுக பிடிச்சிங்க. அது வாழ்நாள்ல நல்ல வழிகாட்டுதல்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்க? இதுதாங்க தனுசு லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான காலகட்டங்கள்லாம் ஏற்றம் இறக்கம் என்னெல்லாம் பண்ணலாம்னு டிப்ஸ் கொடுத்தோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் 40% இது பொருந்தி வரும். சரிங்களா? ஆக இது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அமையும். இன்னொரு நல்ல பதிவுகளோடு உங்களுடைய பொன்னான நேரத்தை நான் மீண்டும் வந்து பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த மாதிரியான பதிவுகள் போடுங்க தம்பி, இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது, இதுக்கு பதில் சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொதுவான சந்தேகங்களை நீங்கள் கீழே கமெண்ட்டாக கேளுங்க, இல்லை இந்த மாதிரியான தலைப்புகளை பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது சார்ந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் பண்ணலாம். சரிங்களா? ஆக உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் நேரத்தை வந்து பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.